இன்னைக்கு வெறும் 3 இன்கிரீடியன்ட்ஸை வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் போண்டா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஹெல்த்தியான இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்க போகிறோம். இப்போ அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு அளவுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 3 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி, பாகுபதம் தேவையில்லை, நல்ல வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ நம்ம இதை கோதுமை ரவை கூட வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதே கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. லாஸ்ட்டு ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கையை வச்சு இப்படி ஷேப் பண்ணி போட்டுடலாம். அது ஈஸியாக வரும். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.